அன்பர்களே, பெருமான் அருளிய இந்த பாட்டில் முறையில்லாத கல்வியும் கனிவில்லாத மனமும் இருப்பதினால என்னுடைய குற்றத்தை நீக்கி குறையெல்லாம் தவிர்த்து அருள் புரிக அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் வேண்டுகிறார். அது என்ன பாட்டுன்னு முதல்ல பாட்டை படிச்சிடுறேன், அதன் பிறகு பொருளுக்கு வரலாம். கற்ற மேலவரோடும் கூடினில்லேன், கல்வி கற்கும் நெறி தேர்ந்து கல்லேன், கனிவு கொண்டு உனது திருவடியை ஒரு கனவிலும் கருதிலேன், நல்லன் அல்லேன், குற்றமே செய்வது என் குணமாகும், அப்பெரும் குற்றமெல்லாம் குணமெனக் கொள்வது நின் அருட்குணமாகும், என்னில் என் குறை தவிர்த்து அருள் புரிகுவாய், பெற்றமேல் வருவொரு பெருந்தகையின் அருள் உரு பெற்று எழுந்தொங்குகின்ற சுடரே, பிரணவாகார சின்மய விமல சொரூபமே, வேதமில் பரபிரம்மே அப்படின்னு சொல்லி வேண்டுறாரு. அதாவது கற்று உணர்ந்த பெரியோர்களுடனுடைய பழகும் முறை எதுவுமே தெரியாது, அதனால் கல்வி கற்கும் நெறி தேர்ந்து கல்லேன் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் உள்ளம்னு ஒன்று நம்மக்கிட்ட இருந்தால் உருக்கம் இருக்கணும் இல்லையா, அது என்னிடத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு கனிவு கொண்டு உனது திருவடியை ஒரு கனவிலும் கருதிலேன், அதனால் நான் நல்லன் அல்லேன் அப்படிங்கிறார். அப்புறம் குற்றம் இல்லாதவர் உலகத்தில் ஒருத்த கூட இல்லை, அதனால் குற்றமும் என்னிடத்தில் நிறைய இருக்குது, குற்றம் செய்வது என்னுடைய குணம், அந்த குற்றத்தை குணமாக கொண்டு பொறுத்து ஆள்வது அருளுடைய செயல் அப்படின்னு சொல்கிறதுக்காக அவர் என்ன சொல்கிறாரு பாட்டில், குற்றமே செய்வது என் குணமாகும், அப்பெரும் குற்றமெல்லாம் குணமெனக் கொள்வது நின் அருட்குணமாகும், அருட்பெரும் குற்றமெல்லாம் குணம் எனக் கொள்வது நின் அருள் குணமாகும், அதனால் என் குற்றம் பொறுத்து குறையை நீக்கி அருள் செய்க, என் குறை தவித்து அருள் புரிகுவாய் அப்படின்னு வென்றார். அப்புறம் இறைவனை புகழ்கிறார், பெருந்தகையின் அருள் உரு பெற்றெழுந்தொங்கும் சுடரே அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் ஓங்கார வடிவமாகவும் பொருளுமாக இருப்பதினால என்ன சொல்கிறாரு, பிரணவாகார அப்படிங்கிறார். அதே மாதிரி ஞானத்திரளாக நிற்பதினாலே இறைவன் ஞானத்திரளாக நிற்பதினாலே சின்மய அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு மலமே இல்லாததில்ல, நமக்குலாம் 5 மலம் இருக்குது, அவருக்கு மலமே இல்லாத நின்மலன்னு சொல்லுவார். அதுக்காக மலம் இல்லாதவருங்கிறதுக்காக விமல சொரூப, சொரூபனா உருவம்னு அர்த்தம், விமல சொரூப அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் இன்னொருத்தர் மேலாய பரபிரம்மே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை முடிக்கிறாரு. அதனால் இவர் ராமலிங்க பெருமான் படிக்கவே இல்லை, கொஞ்சம் கூட படிப்பு கிடையாது. ஓதி ஓதாமல் உரை எனக்கு அளித்த ஆதி ஈரி இல்லா அருட்பெருஞ்சோதி ஓதி உணராமல் அப்படின்னு அதுக்கு இன்னொரு பாட்டில் அதை படிப்பே இல்லைங்கிறதுக்கு ஒரு 10 பாட்டு இருக்குது. அந்த 10 பாட்டை நான் அப்புறம் சொல்கிறேன். முதல்ல இந்த பாட்டினுடைய பொருளை மட்டும் தெரிஞ்சுக்குங்களேன். பாட்டை மறுபடியும் படிக்கிறேன். கற்ற மேலவரோடும் கூடி நில்லேன், கல்வி கற்கும் நெறி தேர்ந்து கல்லேன், கனிவு கொண்டு நினது திருவடியை ஒரு கனவிலும் கருதிலேன், நல்ல நல்லேன், குற்றமே செய்வது என் குணமாகும்,
அப்பெரும் குற்றமெல்லாம் குணமெனக் கொள்வது நின் அருட்குணமாகும். என்னில் என் குறை தவித்து அருள் புரிகுவாய். பெற்ற மேல்வரு ஒரு பெருந்தகையின் அருள் உரு பெற்றெழுந்தொங்கு சுடரே பிரணவாக்கார சின்மய விமல சொரூபமே பேதமில் பரபிரமே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அடுத்த காணொளியில் வேற ஒரு பாட்டு அதனுடைய பொருளை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணலை, சொல்ல போகிறேன். அடுத்த பாட்டு இன்னும் நிறைய பாட்டுக்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் எல்லாம் இந்த பாட்டுடைய கருத்துக்களை உணர்ந்து இறைவனை ராமலிங்க பெருமானுடைய திருவருளுக்கு ஆளாகும்படி